ஹிந்து தமிழ் திசை காட்டி நிகழ்ச்சிக்கு நீங்கள் நேற்று உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கான கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. டியூ டு சம் டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து அந்த எல்லா கொஷின்ஸுக்கும் எங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் அனுப்பிச்ச கொஷினில் என்ஜினியரிங் அண்ட் மெடிசின் துறையில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் எடுத்து நான் உங்களுக்காக இப்போ ஒரு வீடியோவாக பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம பார்க்கலாம். என்ஜினியரிங் அண்ட் மெடிசின் துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளும் இந்த வீடியோவில் கட்டாயமாக அமையும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க விருப்பப்படுறேன், எந்த பிரான்ச் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரான்ச் குட் அப்படின்னு நம்ம கட்டாயமா சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கட்டாயமா நிறைய இருக்கு. இப்போ நீங்க நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர்ல நீங்க பிரான்ச்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 84 பிரான்ச்சஸ் அவைலபிள் இருக்கு. அந்த 84 பிரான்ச்சஸ்மே பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த பிரான்ச்சஸுக்கு உண்டான அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே நிறைய இருக்கு. அதனால வந்து இந்த பிரான்ச் கூட்டா அந்த பிரான்ச் கூட்டா அப்படின்னு பார்க்காம நல்ல கல்லூரிகள்ல போய் நீங்க படிக்கிறீங்களா அப்படிங்கறத மட்டும் கட்டாயமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கிறப்போ கட்டாயமா சில விஷயங்கள் வந்து நீங்க கருத்தில் கொண்டுதான் வந்து ஒரு கல்லூரியை சூஸ் பண்ண வேணும். அதுல வந்து ஒரு 10 விஷயம் இருக்கு. நீங்க ஒரு நீங்க இன்ஜினியரிங் படிக்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத விட நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க பாத்துக்கோங்க. இந்த 10 விஷயத்த சொல்றேன். அந்த 10 விஷயத்து மூலமா நீங்க கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து புவர் ரேங்கிங் இருக்கிற காலேஜ்ல கட்டாயமா சேரவே கூடாது. அதாவது டாப் 75 இன்ஜினியரிங் காலேஜஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 479 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 காலேஜ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இதுல ரொம்ப புவர் ரேங்கிங் இருக்கிற கல்லூரிகளை வந்து கட்டாயமா சேரவே கூடாது. ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி த பாஸ் பர்சன்டேஜ், இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் ஆல்சோ. அதனால ஒரு டாப் 75 காலேஜஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறப்ப உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து கட்டாயமா உங்களுக்கு தேடி வரும். இது வந்து முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது வந்து சில பேர் வந்து நான் அதாவது சீக்கிரமா படிச்சு முடிக்கணும், படிச்சு முடிச்சுடனே நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமா நீங்க இன்ஜினியரிங் எடுக்கலாம். ரெண்டாவது. மூணாவது வந்து இது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். 10th-லயோ 12th-லயோ 60% ஆஃப் மார்க் விட நீங்க கம்மியா எடுத்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா இன்ஜினியரிங் வராம டிப்ளமோ படிச்சு மறுபடியும் உங்களோட மார்க்கை வந்து அதிகப்படுத்தி மறுபடியும் நீங்க இன்ஜினியரிங் குள்ள வர்றதான் பெஸ்ட். இப்போ நீங்க ஏன் அப்படின்னா 10th-ல வந்து நீங்க 60% பிலோ எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பிளேஸ்மெண்ட் படிக்கிறப்போ பிளேஸ்மெண்ட்ல வந்து கம்பெனிஸ் வந்து என்ன ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் வந்து எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. என்ன எலிஜிபிலிட்டி சார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, 10th-ல 60%, 12th-ல 60%, நீங்க படிச்சுட்டு இருக்கிற டிகிரில 60% அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த நீங்க 10th-லயும் 12th-லயும் 60% மார்க் இல்ல, டிகிரில நீங்க பயங்கரமா நிறைய மார்க் வச்சிருந்தீங்க அப்படிங்கனாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுரும். அதனால 10th-ல 60% அண்ட் பிலோ நீங்க மார்க் எடுத்திருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இன்ஜினியரிங் வர வேண்டாம். ஒருவேளை நீங்க 12th-ல 60% ஆஃப் மார்க் விட கம்மியா இருந்ததுன்னா டிப்ளமோ போய் மறுபடியும் அதுல 60% அண்ட் அபவ் டிப்ளமோல பெர்சன்டேஜ் வச்சுட்டு மறுபடியும் இன்ஜினியரிங் குள்ள வர்றது நல்லது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் த பிளேஸ்மெண்ட்ஸ். நிறைய கம்பெனிஸ் வந்து பிலோ 60% ஆஃப் மார்க் 10th 12th டிகிரில இருந்தா நிறைய கம்பெனி எலிஜிபிலிட்டி கொடுக்கறது இல்லை. மூணாவது பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கட்டாயமா நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கட்டாயமா இருக்கணும். அது இல்லாம ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு நீங்க கட்டாயமா கத்துக்கக்கூடிய அந்த ஒரு திறமையும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கட்டாயமா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும். சும்மா ஃப்ரீயா இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சா நல்லா வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, நியூ டெக்னாலஜிஸ் என்ன வந்தாலும் இம்மீடியட்டா அதுக்குள்ள நாம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டடி இன்ஜினியரிங். அதாவது வந்து நல்ல காலேஜ் அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போய் படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். உங்க நேட்டிவ்லயே இருந்து நம்ம படிக்கணும்னா சம்டைம்ஸ் வந்து உங்களோட நேட்டிவ்ல வந்து நல்ல காலேஜ் இல்லை அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போய் படிச்சு அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கோ அவே ஃப்ரம் த நேட்டிவ். ஊர்ல இருந்தே நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் ஆகாது. அதே சமயத்துல வேற எங்க வெளியே அனுப்பிச்சு விட்டாலும், வெளிநாடுகளா இருக்கட்டும் வெளி ஊர்களா இருக்கட்டும், எங்க போனாலும் வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம்.
அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக ஹாலிடேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் சம்டைம்ஸ் சூட் ஆகாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டையும் ஹாலிடேஸையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கு. ஸோ ஏன்னா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால சில என்டர்டைன்மெண்ட் விஷயங்களும் நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நீங்க பார்க்க கூடவே கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் டிகிரி படிக்கிறதுக்கு இருப்பாங்க. இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் படிக்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அப்படின்னா லீவ் விடுவாங்க. அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். யூ ஷுட் நாட் கம்பேர் வித் தட் பீப்புள். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கம்பேர் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், சனிக்கிழமையான லீவ் விடணும், ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து இந்த இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் சூட் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரலான இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கட்டாயமா பார்க்கணும். இல்லைன்னா நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்களே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டும் இன்ஜினியரிங் மூலமா நல்ல வாழ்க்கையும் கிடைக்காம போயிடும். அதனால இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. நல்ல கல்லூரிகள் டாப் 75 காலேஜஸ் வந்து இருக்கு. அந்த கல்லூரிகள்ல உங்களுக்கு இடம் கிடைக்குதான்னு பார்த்து அந்த கல்லூரிகளில் போய் படிச்சீங்க அப்படிங்கிற பட்சம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமான வாழ்க்கை வந்து இன்ஜினியரிங்ல இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இல்ல சார் எனக்கு நான் 60% மார்க் கம்மியா வாங்கிட்டேனே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து டோன்ட் வரி அபவுட் இட். நீங்க 60% விட மார்க்குகள் கம்மியாக வாங்கி இருந்தாலும் சில கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. யாரு சார் அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் சொல்லுவோம். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து இந்த லைக் அமேசான், ஜோஹோ, இன்ஃபோவியூ, எக்ஸலாகாம், சிஸ்கோ, ஆரக்கிள் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களோட மார்க்குகளை பார்க்காம உங்களுக்கு அந்த கோடிங் திறமை இருக்கா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணுவாங்க. அப்ப நீங்க போனோன்னு உங்களுக்கான திறமை, அந்த கோடிங் திறமைகளையும் அல்லது அந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்குள்ள நுழையிறதுக்கு உண்டான சில டெக்னாலஜிஸும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் கம்பெனி சம்டைம்ஸ் வந்து உங்களோட மார்க்கை பார்க்காம எடுக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க உள்ள போகலாம். ஆனால் மேக்ஸிமம் 95% ஆஃப் கம்பெனிஸ் வந்து கட்டாயமா 10th 12th 60% ஆஃப் மார்க் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க கட்டாயமா இன்ஜினியரிங் படிக்கலாம். கட்டாயமா அந்த டாப் 75 காலேஜஸ்ல நீங்க போய் படிக்கிறப்ப இன்க்ளூடிங் ஈவன் பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் என்ஐடிஸும் அது வேற இதுல இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல டாப் 75 காலேஜஸ்ல நீங்க போய் படிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து அங்க பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும், அங்க பாஸ் பர்சன்டேஜும் நல்லா இருக்கும், அங்க அகாடமிக்ஸும் நல்லா இருக்கும், எவ்ரி திங் இட் வுட் பி ஃபைன். அதனால உங்க லைஃபும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி சீட்ஸ் ஆர் ஃபார் எம்பிபிஎஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்? நான் அதுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டல் வந்து 23 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதாவது 2019 பொறுத்த வரைக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 3250 சீட்ஸ் ஆர் அவைலபிள். இதுல வந்து 15% ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு நம்ம கொடுத்துருவோம். அதுல வந்து ஒரு 506 சீட்ஸ் அதுல போயிடும். அப்போ 2744 சீட்ஸ் வந்து அண்டர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைலபிள் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாத்தீங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, எத்தனை மார்க் சார் நான் நீட்ல வாங்கினா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எனக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணி இவ்வளவு இருந்தால் சேர முடியும் நம்ம கட்டாயமா சொல்லவே முடியாது. யாருனாலையும் சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மார்க் கட் ஆஃப் அப்படிங்கிறது கட்டாயமா கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸை பொறுத்து அமையும். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு தூரம் ரிகரஸா ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க, அதாவது நிறைய வந்து ரிப்பீட்டர்ஸ் வராங்களா இல்லை 2 வருஷம் படிச்சுட்டு வராங்களா, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து கட்டாயமா அமையும். அதனால டோட்டலா பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து ஜென்ரலாவே ஒரு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்டா இருக்கும். ஆனா பிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் கீழே பிடிச்சி எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கனால யார் ஒருத்தர் நல்லா பிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களோ பிளஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு என்சிஆர்டி புக் அல்லது ஈவன் நம்மளோட 11th and 12th தமிழ்நாடு புக்ஸை யார் நல்லா தெளிவா திருப்பி மினிமம் ஒரு 10 தடவைனாச்சும் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயமா அதிகமான மார்க் கட்டாயமா நீட்ல வரும். அதை பத்தி எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. இதுல வந்து எவ்வளவு மார்க்குகள் இருக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் இயர் அந்த ட்ரெண்டை பொறுத்து கொஞ்சம் என்னால ஒரு கணிக்க முடியாததுக்கு உண்டான நான் சூழ்நிலையோட சொல்றேன். மேபி ஒரு நீங்க ஓப்பன் கேட்டகரி ஜெனரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா ஒரு 520 மார்க்ஸ் இருக்கணும். பிசியா இருந்தா ஒரு 475 மார்க்ஸ், பிசி முஸ்லீமா இருந்தா ஒரு 460 மார்க்ஸ், எம்பிசியா இருந்தீங்கன்னா ஒரு 435, எஸ்சி இருந்தீங்கன்னா ஒரு 385 அண்ட் எஸ்டி இருந்தீங்கன்னா 330 மார்க்ஸ். இது வந்து எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கட்டாயமா உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, கிராஷ் கோர்ஸ் போலாமா? ஸோ கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்க போலாமா அப்படின்னா, அதாவது 11th and 12th இருந்து
பேசிக்ஸ்ல இருந்து நீங்க நல்லா படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா அதை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தாவே போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப். இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து அந்த 25 நாள் 30 நாள்ல வந்து நீங்க எல்லா சிலபஸையும் படிச்சு முடிக்க முடியுமானா இட் இஸ் அப்சல்யூட்லி நாட். அது உங்களுக்கும் தெரியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு சார் நம்ம கிராஷ் கோர்ஸ் போறோம்னா, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனாலிசிஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் வந்து அந்த கன்சர்ன் கோச்சிங் சென்டரோ அல்லது அந்த ஸ்கூல்ஸோ வச்சிருப்பாங்க. அந்த 10 இயர்ஸ் ஆஃப் கோச்சிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் இருக்கும், அனாலிசிஸோட வச்சிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வச்சு உங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதே கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு உங்களுக்கு மார்க் கொடுக்க தான் முடியும் அந்த 25 டேஸ்ல. ஸோ நீங்க உங்களுக்கு அந்த ஒரு வீட்லயே இருந்து 30 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நீங்களே அனாலிசிஸ் பண்ண முடிஞ்சு அந்த 30 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை திருப்பி ரிப்பீட்டடா கான்செப்ட் வைஸ் உங்களோட எக்ஸாம் எழுதி பார்த்து அதையும் நீங்க செக் பண்ணிக்க முடியுமா, மோர் தென் எனஃப். நோ ப்ராப்ளம் அட் ஆல். நோ நீட் டு கோ ஃபார் எனி கிராஷ் கோர்ஸ். இல்ல சார், என்னால வந்து ஒரு 30 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியாது, என்னால வந்து ஒவ்வொரு சாப்டர் ஆன்சர் எழுதி பார்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஸோ யூ கேன் கோ ஃபார் கிராஷ் கோர்ஸ். ஸோ தட் they will conduct some test. இந்த லாஸ்ட் மினிட் டெஸ்ட் ஒன்று இருக்கும், அதை வைப்பாங்க. அதை வச்சு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்க வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர நீங்க 11th and 12th எவ்வளவு பேர் இன்டெப்தா படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் கட்டாயமாக நீங்க வந்து ஸ்கோரிங் இருக்குமே தவிர கம்பல்சரியா நீங்க கிராஷ் கோர்ஸ் மட்டும் படிக்கிறீங்கன்னா கட்டாயமா உங்களால ஸ்கோர் வாங்கவே முடியாது. ஸோ அதனால திஸ் இஸ் தி திங். ஸோ கிராஷ் கோர்ஸ் பொறுத்தவரை இட் இஸ் இன் யுவர் ஓன் விஷ் அக்கார்டிங் டு யுவர் ஓன் ப்ரிப்பேரிங் கிரைட்டீரியா. ஆல் தி பெஸ்ட். ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, என்ஐடி திருச்சிக்கு போறதுக்கு நான் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கு. ஐஐடிஸ் என்ஐடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து நம்ம கிட்ட 23 ஐஐடிஸ் இருக்கு. அதுல வந்து 13,583 சீட்ஸ் இருக்கு. என்ஐடி பொறுத்த வரைக்கும் 21,133 சீட்ஸ் இருக்கு. நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து என்ஐடி திருச்சிக்குள்ள போறதுக்கு எவ்வளவு சீட்ஸ், எவ்வளவு ரேங்க் வேணும்னு கேட்டிருக்கீங்க. என்ஐடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, டோட்டல் சீட்ஸ் வந்து 21,133. பட் ஆனால் என்ஐடிஸ் பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்களோட ஹோம் ஸ்டேட் கோட்டாக்கு போயிடும். அதாவது நம்ம தமிழ்நாடு அப்படின்னா கட்டாயமா 50% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் போயிடும் என்ஐடி திருச்சியில இருக்கிறது. மிச்சம் இருக்கிற 50% பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாக்கு போகும். அப்ப ஜென்ரலா அதர் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு பாக்குறப்ப பாதி சீட் வந்து நம்ம போட்டி போட முடியும். கிட்டத்தட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஐடிஸ் பொறுத்த வரைக்கும் 10,566 சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட் கோட்டாக்கு அவைலபிள். அதுல நம்ம போட்டி போட முடியும். அப்ப அந்த 10,056 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட ரேங்கிங் எவ்வளவு இருக்கணும்? அப்ப 10,566 இருக்கணுமா சார்? அப்பதான் எனக்கு வந்து என்ஐடில சீட், என்ஐடில அதாவது கிட்டத்தட்ட 31 என்ஐடிஸ் இருக்கு. இந்த 31 என்ஐடிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஏதோ ஒரு சீட்டை பிடிக்கணும்னா 10,566 சீட்ஸ் இருக்கு. அப்ப 10,566 ரேங்கிங்குள்ள இருக்கணுமா அப்படின்னா அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா இதுல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மூலமா தான் நீங்க நினைச்ச காலேஜ், நினைச்ச டிபார்ட்மெண்ட் அடைய முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்ங்கிறதுனா ஜோசா கவுன்சிலிங். அதாவது வந்து நீங்க ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல எல்லாம் போய் ஜாயின் பண்றதுக்கு கவுன்சிலிங் வந்து ஜோசா JOSAAன்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன்ல வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில் பண்றப்போ யூ ஹேவ் டு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபில் த சாய்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் வந்தவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க், அதாவது ஓவரால் ரேங்க் AIR ரேங்க்ல 17,770 ரேங்கிங் எடுத்தவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நம்ம NIT திருச்சியில வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 36,643 ரேங்க் எடுத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாத்தீங்க அப்படின்னா 64,464 ரேங்க் எடுத்தவங்களுக்கு மெட்டலர்ஜிக்கல், ஈவன் 1 lakh கிட்ட ரேங்கிங் எடுத்தவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி NIT திருச்சியை பொறுத்த வரைக்கும் NIT திருச்சியில சீட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ரேங்கிங் இருக்கும் அப்படிங்கிறத விட எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணா நம்ம NIT திருச்சியில சீட் வாங்கலாம் அப்படிங்கறத சரியான கொஸ்டினா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க JEE மெயின் நல்லா எக்ஸாம் எழுதுங்க, உங்களோட ரேங்கிங் கொண்டுட்டு வாங்க. ஸோ லெட் அஸ் see எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்னு பார்க்கணும். ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட், அதாவது மொத்தம் ஜோசா பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ரவுண்ட் இருக்கு, 7 ரவுண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் CSAB சென்ட்ரல் சீட் அலோகேஷன் போர்டுன்னு சொல்லி மொத்தம் 8 ரவுண்ட் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இமீடியட்டா அடுத்து ஏதாச்சும் ஒரு வேற இன்ஜினியரிங் காலேஜ்ல போகாம அடுத்த ரவுண்ட்ல கிடைக்கும், அடுத்த ரவுண்ட் கிடைக்கும். you have to wait till all the rounds get over up to CSAB கிடைக்கிறப்ப கட்டாயமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்காக நீங்க ரொம்ப ரொம்ப ரேங்க் கம்மியா வாங்கிட்டு எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான்.
ஓரளவுக்கு ஒரு 1 lakh 1.5 lakhs நீங்க ரேங்கிங் வாங்கியிருந்தீங்கன்னா you please come, then we will do the choice filling, you register for it, and we will do the things very successfully. So all the very best. Next question, what are the top engineering colleges in Chennai and Coimbatore அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் அப்படிங்கிறனால ஐ ஆம் நாட் சப்போஸ் டு நேம் த காலேஜ். ஸோ அது வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரோ அல்லது ஹிந்து மூலமாக என் நம்பரை வாங்கி ஷுவராக யூ கேன் கான்டாக்ட் மீ ஸோ தட் ஐ வில் ப்ரொவைட் யூ த டாப் 50 colleges list to you with pleasure. அண்ட் என்னன்னா இருக்கட்டும். ஸோ பட் ஐ கேன் டெல் யூ நவ் வாட் ஐ கேன் டெல் யூ ஹவு ஏ குட் காலேஜ் would be. ஒரு நல்ல காலேஜ் அப்படிங்கிறது நாங்கெல்லாம் போய் பார்த்து ரேங்கிங் பண்ணி நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்பார்ட் வந்து நீங்களே போய் பார்த்தாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்போ குட் காலேஜ்ல என்னென்ன சார் இருக்கணும்? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நல்ல காலேஜ் அப்படின்னா என்னென்ன அந்த காலேஜில் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த கன்சர்ன் காலேஜ் இஸ் வெரி குட். we can say it should be excellent one. ஏன் அப்படின்னா பாஸ் பண்ணினாதான் வேலை கிடைக்கும். பாஸ் பண்ணாம யாரும் வேலை கிடைக்க மாட்டாங்க. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் யர் காலேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த காலேஜுக்கு நல்ல நல்ல கம்பெனிஸ் வர்றாங்க, இப்போ நீங்க அதுல நீங்க ஒரு கம்பெனியில பிளேஸ் ஆகணும்னா கட்டாயமா உங்களோட பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் 65% அண்ட் அபவ் கட்டாயமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இப்போ 2017 அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸ் படி நீங்க 7 CGPயோட கம்மி எடுத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ்ல போயிடும். ஸோ அதனால 70% ஆஃப் மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது தான் நீங்க முதல்ல பார்க்கணும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒவ்வொரு வருஷமும் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து அதுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது நீங்க ஈவன் யூ கேன் சி நவடேஸ் தே ஹேவ் ஸ்டார்டட் டு கிவ் தி அட்டானமஸ் காலேஜஸ் பாஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ. அதையும் நீங்க வெரிஃபை பண்ணி கட்டாயமா பார்க்க முடியும். அதுக்காக அதை மட்டும் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு போயிட முடியுமா அப்படின்னா ப்ளீஸ் நாட் லைக் தட். ஏன்னா செகண்ட் என்னன்னா அங்க வந்து வெறும் பாஸ் பர்சன்டேஜ் மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் லேர்னிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கட்டாயமா கொடுக்கணும். பிராக்டிக்கல் லேர்னிங் அப்படின்னா வெறும் என்ன படிச்சிருக்கிறோமோ அதை பிராக்டிக்கலா கத்துக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கறத நீங்க கட்டாயமா பார்க்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அங்க வந்து இன்னோவேஷன் சென்டர் இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறத வந்து ப்ராஜெக்டா பண்ணி அவங்களோட இன்னோவேட்டிவ் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னோவேஷன் சென்டர் இருக்கா, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, அதாவது வந்து அட்வான்ஸ்டு லேர்னிங் லேப் அப்படின்னு இருக்கும். அட்வான்ஸ்டு லேர்னிங் லேப் செட்டப் வந்து யாரோட கொலாபரேஷன் வச்சிருக்கணும்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோடயோ அல்லது ஃபாரின் ஆர்கனைசேஷன்ஸோடயோ அல்லது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோடய கொலாபரேட் பண்ணி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்க இருக்கா அப்படிங்கிறது கட்டாயம் உள்ள வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இது என்ன அப்படின்னா இது ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன லேப் இருக்குன்னு சொல்றாங்களோ அது மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு பேர் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேப்ல. அது வந்து மெண்டேட்டரி. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இந்த லேப்ல இந்த எக்யூப்மெண்ட் இருக்குன்னு சொல்றது மெண்டேட்டரி. நிறைய காலேஜஸ்ல கிட்டத்தட்ட ஒரு டாப் ஒரு 10 to 15 காலேஜ் போய் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தேவைப்படுற லேபை விட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து ஃபியூச்சரிஸ்டிக் லேப்னு இருக்கும். ஃபியூச்சரிஸ்டிக் லேப் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. அதாவது லேப் செட்டப் அபார்ட் ஃப்ரம் த சிலபஸ் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன்லயோ அது பெரிய பெரிய ஃபாரின் ஆர்கனைசேஷன்லயோ பெரிய அல்லது லோக்கல் டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன்ல கம்பேர் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து லேப் வச்சிருப்பாங்க. அது இருக்குதாங்கிறத கம்பல்சரியா செக் பண்ணணும். பிகாஸ் உங்களோட நீங்க நியூ டெக்னாலஜி லேர்னிங், அட்வான்ஸ்டு லேர்னிங், இன்னோவேஷன் லேர்னிங், ஈவன் அந்த ஒரு ரிசர்ச் மென்டாலிட்டி இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்க கட்டாயமா ஒரு நல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா வெளிவர முடியும். அதனால சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சரி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு சார் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் கேளுங்க 24/7 வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோ அல்லது கல்லூரிகள் இருக்கக்கூடிய லேபோ ஓப்பன்ல இருக்குமா, அதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இருப்பாங்களான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னா நம்ம அந்த லேப்ல நம்ம ஒர்க் பண்றப்போ ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்றதுக்கு அல்லது நம்மளுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ 24/7 வந்து அந்த லேப் ஓப்பன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். நாங்க பார்த்த டாப் காலேஜஸ்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 காலேஜ்ல பார்த்தோம். நைட் ஃபுல் நைட்லாம் அங்க ஒர்க் பண்ணிட்டு விடிய விடிய அங்கே ஒர்க் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க அதான் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் டைமை பார்க்காம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுங்கிறது ஒரு கோல்டன் ஃபீல்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாருங்க.
அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கம்பல்சரியா ஒரு ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஐடியால என்னன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத ஏன் சொல்றேன்னா, நம்மளோட இந்தியர்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26.8. நம்மளுடைய ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26.8. இதே ஜப்பானியர்களுடைய ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47.3. ஜெர்மன் அவங்க ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47.1. இதே நீங்க ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா 41.1, யூகே வந்து பார்த்தீங்கன்னா 40, யூஎஸ் வந்து 36.9. அப்போ இருக்கிறதுலேயே யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான், இந்தியா தான். ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா 47.3. அப்போ வந்து ஆவரேஜ் வயசுங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 47.3 இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி சார். அது இல்லாம வந்து யங்கஸ்ட் மைண்ட் எந்தூசியாசம் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. அப்போ ஜப்பானியர்களது ப்ராஜெக்ட், ஈவன் ஜெர்மன் பாத்தீங்கன்னா 47.1 இருக்கான். அப்போ ஜெர்மன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கணும், அப்படி எடுத்துக்கணும், அங்க இருக்கிறது நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும். ஜப்பான், ஜெர்மன்லாம் வந்து டெக்னாலஜிக்கலி பிரில்லியன்ட் கண்ட்ரிஸ். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த ஜெர்மன் அண்ட் ஜப்பானீஸ் லாங்குவேஜ் நீங்க கத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயங்கரமான அட்வான்டேஜஸ் இருக்கு. ஜப்பானீஸ் பொறுத்த வரைக்கும் N5ல ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பிகினர்ஸ். N5, N4, N3, N2, N1 அந்த வரைக்கும் போகும். இதே வந்து ஜெர்மன் பாத்தீங்கன்னா A1, A2ங்கிறது பேசிக் லெவல், B1, B2 அப்படிங்கிறது இன்டர்மீடியட் லெவல், C1, C2ங்கிறது அட்வான்ஸ் லெவல். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு N4, N5 அந்த சர்டிபிகேஷன் இருந்தா போதும். ஜெர்மன் பொறுத்த வரைக்கும் A1, A2 இருந்தாவே மோர் தென் எனஃப். இதுக்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எக்ஸலண்டா இருக்கும். அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்பல்சரி அந்த காலேஜில் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் லேர்னிங் லேப் இருக்கான்னு பார்க்கணும். வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் லேபோட ஆன்லைன் கோர்சஸ் படிக்கிறதுக்கு, அதாவது உடாசிட்டி, உடுமி, அப்புறம் வந்து கிட்ஹப், கோட்செஃப், இந்த மாதிரி ஆன்லைன் ரிசோர்சஸ் மூலமா ஸ்டூடெண்ட் செல்ஃப் ஸ்டடி நேச்சர், என்னதான் காலேஜ் சொல்லி கொடுத்தாலும், என்னதான் பயங்கரமான ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருந்தாலும், அந்த செல்ஃப் ஸ்டடி நேச்சர்ங்கிறது கம்பல்சரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். அதை ஊக்குவிக்கிறதுக்கு லேப் வந்து ஃபுல் ஸ்பீட் இன்டர்நெட்டோட நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உண்டான ஒரு மினிமம் 4 GB ரேம் அல்லது ஈவன் i5 ப்ராசஸரோட மினிமம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்க அங்கேயே கோட் பண்ணி பார்க்கலாம், அங்கேயே நீங்க டெக்னாலஜி எம்பவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் வுட் பி வெரி ஃபைன். ஸோ இஃப் யூ ஹேவ் த செல்ஃப் ஸ்டடியிங் லேப். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெரி குட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டாப் கம்பெனிஸ் விசிட் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். இதுல சின்ன விஷயம் என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டுங்கிறத நீங்க செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நான் அஸ்வின் ஒருத்தர் இருக்கேன், எனக்கே வந்து 10 ஆஃபர் கொடுப்பாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் 1800, நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து 4500 போட்டுருவாங்க. பட் ஆனா அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கான வாய்ப்புகள் வருதான்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஆஃபர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு மேல இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபர் எவ்வளவு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட பார்க்கணும். அபார்ட் ஃப்ரம் தட் நான் ஆஃபர்ஸையும் பார்த்துட்டு இதையும் பாருங்க. ஸோ அடுத்து வந்து டிசிப்ளின். அதாவது டிசிப்ளின் அப்படின்னா இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா பொண்ணுங்களும் பசங்களும் ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா விரும்புவாங்க. இட் இஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி. ஏன்னா இப்ப டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இட் இஸ், அதாவது பயங்கர ஸ்ட்ரிக்டாவும் இருக்கக்கூடாது ஒரு காலேஜ், அதே சமயத்தில் ரொம்ப லிபரலாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற பசங்களுக்குள்ள கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் அவங்களோட நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஸோ அந்த டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஒரு ரொம்ப லிபரலாவோ அல்லது ரொம்ப ஸ்ட்ரிக்டாவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட வரமுறைகள் கட்டாயமா அங்க வகுக்கப்பட்டிருக்கணும். மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு பசங்க வந்து கட்டாயமா அங்க போனா படிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு அந்த காலேஜ் இருக்காங்கிறது நீங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். கட்டாயமா டிசிப்ளினையும் பாருங்க. அடுத்து வந்து ஹாப்பி கேம்பஸா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நாம இந்த லைஃப்ல வந்து பயங்கரமா படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, என்னதான் படிச்சாலும் நம்மளுக்கு அந்த பிளெக்சிபிலிட்டி அங்க இருக்கான்னு பார்க்கணும். சில பேர் பார்த்தா ரொம்ப நல்லா படிப்பாங்க. நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சார், நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டே இருக்கேன் சார், ஆனா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா விஷயத்தை எனக்கு கத்துக்க காலேஜ் விடாம படிப்படினே சொல்றாங்க சார் அப்படின்னு நிறைய பேர். எங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு காலேஜ் இருக்கக்கூடாது, நான் நல்லா படிப்பேன், அதுக்கு மேல எனக்கு கத்துக்கிறதுக்கு விடணும், நான் வந்து ப்ராக்டிக்கலா கத்துக்கணும், நிறைய விஷயத்த சாதிக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து இருக்கா, அதாவது வந்து
flexibility for good learners to learn apart from the syllabus இருக்கா அப்படிங்கறத வந்து கட்டாயமா செக் பண்ணுங்க நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஆளாக இருந்தால். அடிஷனல் கேரிங் பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து அடிஷனல் கேரிங் இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் சில பேர் படிக்க முடியாம இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அடிஷனல் கேரிங் பண்றாங்களான்னு பாருங்க. அப்புறம் வந்து சீல்டு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். அதுக்காக வந்து எப்படின்னா இப்பவெல்லாம் சில இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய சினிமேட்டிக் ஃபிகர்ல எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்க ப்ரௌச்சர்ல போட்டு இங்க ஒரு 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 சினிமா பர்சன் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் அட்மிஷன் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஆக்சுவலா நீங்க உள்ள போய் பாக்குறப்ப அந்த காலேஜ் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு சீல்டு என்டர்டைன்மெண்டா இருக்கணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வரக்கூடாதா அப்படின்னு இருக்காது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு அட்மிஷன்ஸ் போடக்கூடிய காலேஜ் நிறைய இருக்கு. அது நீங்க கட்டாயமா சிந்திச்சு உள்ளுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு 4 பேர்கிட்ட கேட்டுட்டு விசாரிச்சு கட்டாயமா ஜாயின் பண்ணுங்க. அடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமே சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம். என்ன இன்னும் சரி இதெல்லாம் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்குன்னா கட்டாயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 காலேஜஸ் இருக்கு. ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இஃப் யூ ஹேவ் ஸ்டில் மோர் டவுட் ரிகார்டிங் ஹவு டு சூஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது எந்த இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ் போலாமா வேண்டாமா எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஸோ யூ கேன் கான்டாக்ட் மீ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் நீட் மார்க் வாட் கோர்சஸ் ஐ கேன் ஜாயின் அதர் தேன் எம்பிபிஎஸ்? எம்பிபிஎஸ் தவிர்த்து நீட் மார்க் வச்சு நீட் கிளியர் பண்ண என்னென்ன போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் மெடிசன், ஆயுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதினு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து யோகாக்கு மட்டும் நீட் கிடையாது. மற்ற இருக்கிற 4க்கும் நீட் மூலமா தான் போக முடியும், இன்க்ளூடிங் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காலேஜுக்கும் சேர்த்து. நெக்ஸ்ட் வந்து வெட்டனரி சயின்ஸ் படிக்கலாம். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 85% ஆஃப் சீட்ஸ், அதாவது வந்து ஒரு வெட்டனரி சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய 85% சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்ட் மார்க்ஸ் மூலமாக போகும். போர்ட் மார்க்ஸ் மூலமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நீட் மூலமா தான் எடுத்துட்டு போவாங்க. அந்த 15% எங்க சார் போகும்னா 15% ஆஃப் சீட்ஸ் வந்து நீட் மூலமா போடுவாங்க. நாட் ஓன்லி இன் அவர் கவர்மெண்ட் காலேஜ். எப்படி நம்ம எம்பிபிஎஸ்க்கு வந்து ஆல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்ல 15% அலோகேட் பண்ற மாதிரி வெட்டனரி சயின்ஸுக்கும் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெட்டனரி சயின்ஸ் காலேஜ்ல 15% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஆல் இண்டியா கோட்டா நடப்புறது வந்து இந்த நீட் மூலமா தான் நடத்துவாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் போர்ட் மார்க்ஸ் மூலமா தான் நீங்க உள்ள போவீங்க. அடுத்து வந்து நீங்க என்ன படிக்கலாம்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி நீங்க படிக்கலாம். சில காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா அலியாவர் ஜங் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா நீட் மார்க் மூலமாகவும் இந்த பிஏஎஸ்எல்பி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இது வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டடி சென்டர் வரக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்த காது கேட்காதவங்களுக்கு படிக்கக்கூடிய கோர்ஸ். அது அவங்க சம்பந்தமா அந்த பிரெயின் கனெக்ஷன் இதெல்லாம் சம்பந்தமா படிக்கக்கூடிய காலேஜ் தான் வந்து பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இது எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அது இந்த படிச்சு தான் வந்திருப்பாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதுவும் நீங்க படிக்கலாம். ஸோ இதுவும் அந்த ஒரு காலேஜ் மட்டும் நீட் மார்க் மூலமா உள்ளுக்குள்ள உங்களை எடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் ஆல் குட் பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் வேர் கேன் ஐ ஸ்டடி? என்னென்னலாம் வந்து குட் பேராமெடிக்கல் கோர்சஸ் கேட்டிருக்காங்க. இந்த பேராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஐ வாண்டட் டு, அதாவது பயாலஜி படிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு போகணும் கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்களும் போகலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சவங்களும் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்ளை பண்ணி போகலாம், எக்ஸப்ட் சிஎம்சி வெள்ளூர். ஸோ என்னென்ன வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா நீங்க கட்டாயமா படிக்கலாம், ரொம்ப நல்ல கோர்ஸ் நீங்க கேட்ட மாதிரி. அடுத்து வந்து எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஒருத்தர் எமர்ஜென்சியா வந்தாங்கன்னா அதை உள்ளுக்குள்ள வச்சு அந்த இம்மீடியட்டா எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் பண்ணி அது சம்பந்தமா டெக்னாலஜி எடுத்து அடுத்த இடத்துக்கு, அதாவது எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கான படிப்புகள் ரொம்ப நல்லா படிப்பது டெக்னாலஜி சம்பந்தமா. ஸோ எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி நீங்க படிக்கலாம். நியூக்ளியர் மெடிசன் நீங்க படிக்கலாம். இப்போ வரக்கூடிய நிறைய வைரஸ், பாக்டீரியா அதெல்லாம் இருக்கு. அதில் நீங்க ரிசர்ச் இதை படிச்சு முடிச்சு நீங்க எம்எஸ்சி மேல படிச்சுட்டு ரிசர்ச்ல போனா ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி போகலாம். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி போகலாம். ரேடியோகிராஃபி, கேன்சர் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா நீங்க படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் போகலாம். டயாலிசிஸ் டெக்னாலஜி சம்பந்தமா நீங்க படிக்கலாம். இதெல்லாம் எங்க சார் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இது ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ்ல படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்க இங்க படிக்கிறப்போ இந்த டாப் மோஸ்ட் எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜ்லயே இருந்துக்கிறதுக்கான அங்கேயே வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அப்படி இல்லைனாலும் டாப் மோஸ்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களை பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், இப்போ வந்து ஒரு நியூ கேம்பஸ் சித்தூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க படிக்கலாம்.
ஜிப்மர் பாண்டிச்சேரியில படிக்கலாம், ஏஐஐஎம்எஸ்ல படிக்கலாம், அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல படிக்கலாம். அங்கேயும் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் அவைலபிள். எல்லாருமே அதுக்கு வந்து எம்பிபிஎஸ் ஏம் பண்றீங்க, இதை நீங்க மறந்துடுறீங்க. கட்டாயம் இதுலயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. படிச்சு முடிச்சுலேயே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எய்ம்ஸ் ஜிப்மர்ல நீங்க போய் படிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அது இல்லாமல் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மேக்சிமம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் அவைலபிள் இருக்கு. அது இல்லாமல் டாப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிர்ஃப் ரேங்கிங், என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா ஈவன் அமிர்தா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அமிர்தா யூனிவர்சிட்டி கண்டர்ல இருக்கக்கூடிய அமிர்தா ஹாஸ்பிட்டல்ஸ், அமிர்தா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் விச் இஸ் கொச்சின்ல இருக்கக்கூடிய அந்த காலேஜஸ் நீங்க வந்து நீங்க இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போட்டு உள்ளுக்குள்ள போய் நீங்க படிக்க முடியும். நம்ம ஊர்ல இருக்கிற பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் இங்கேயும் நீங்க போய் படிக்கலாம். ஸோ இந்த இங்க எல்லாம் நீங்க போய் படிக்கிறீங்க பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கட்டாயமா நீங்க படிக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாமா, அதை படிக்கிறதுக்கு நல்ல காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியா தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்த ப்ராடக்ஷன் ஆஃப் மில்க், டீ, பல்சஸ் அண்ட் ஆல் டைப் ஆஃப் ஸ்பைசஸ் இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்த நாள்லயும் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இதில் பண்றதுல ப்ராடக்ட் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாப்ல இருக்கும். தேர்ட் டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ், ஆயில் சீட்ஸ் அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் வந்து போல்ட்ரியில வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் இருக்கும். செவன்த் லார்ஜஸ்ட் வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன், ஃபிஷ்ல வந்து நம்ம ஃபிஷ் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா செவன்த் லார்ஜஸ்ட்ல இருக்கும். ஸோ இதுல நம்ம வந்து அதாவது ஃபுட்டு வந்து அதாவது அந்த ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுல வந்து ரொம்பவே ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு நேஷனாக இருக்கும். ஆனால் அந்த ஃபுட்டை ப்ராசஸ் பண்றதுல வந்து ரொம்பவே நாம கீழே தான் இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது, அதை ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு அனுப்புறது, அதை டெஸ்ட் பண்றது, ஃபுட் லா சம்பந்தமா இருக்கா அல்லது வந்து இதுக்கான விஷயங்கள் வந்து எல்லாம் அந்த வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம்னா அதுக்கு வந்து அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டியா இருக்கட்டும் அல்லது அதுக்கு உண்டான நெறிமுறைகளுக்கு உள்ள இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட் எல்லாத்த பத்தி இந்த ஃபுட் டெக்னாலஜில நீங்க படிப்பீங்க. ஸோ ஈவன் நீங்க இதை படிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வரைக்கும் உங்களால போய் நீங்க அங்க போய் வேலை பார்க்க முடியும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கட்டாயமா படிக்கலாம். ஆனால் படிக்கக்கூடிய காலேஜ், திருப்பி சொல்ற படிக்கக்கூடிய காலேஜ் வந்து ரொம்ப நல்ல காலேஜா இருக்கணும். இஃப் இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இட் வுட் பி வெரி ஃபைன். ஸோ ஏன்னா பிகாஸ் அதை படிச்சு முடிக்கிறப்போ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்து நெஸ்லேல இருந்து ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நீங்க ரெக்ரூட் பண்றதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருக்கு. நல்ல சேலரியோட உங்களை வந்து பிளேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதுல 2 காலேஜஸ் வந்து ஐ கேன் சே இட் இஸ் அ டாப் மோஸ்ட் காலேஜ் ஃபார் ஃபுட் டெக்னாலஜி. ஒன்னு வந்து IIFPT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி விச் இஸ் தஞ்சாவூர், நம்ம ஊர்ல தான் இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற காலேஜ் வந்து ஹரியானால இருக்கு. ஸோ இந்த 2 காலேஜ் தான் வந்து பெஸ்ட் காலேஜஸ் டு ஸ்டடி ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ். இதை படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மார்க் பத்தாது, JEE மெயின்ல ஸ்கோர் வாங்கணும். ஸோ JEE மெயின் மூலமா இந்த காலேஜுக்கு நீங்க போய் சேர்ந்து நல்லா படிக்க முடியும். அருமையான வாய்ப்புகள் இருக்கு, கட்டாயமா நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி படிக்கலாமா, நல்ல காலேஜ்லாம் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கு. கட்டாயமா நீங்க படிக்கலாம். நுண்ணுயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் லைக் பாக்டீரியா, வைரஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பத்தி கட்டாயமா இதுல படிப்பாங்க. இந்த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவங்க வந்து ரிசர்ச் வந்து ஹியூமன் சயின்சஸ்ல இருந்து ஈவன் ஃபுட் சயின்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் இவங்க ரிசர்ச் பண்ண முடியும். ஈவன் டைரி டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து இந்த பீப்புள் வந்து ரொம்ப நீடா இருப்பாங்க. இவங்க ஃபுட் விஜிலன்ஸ் ஆஃபீஸரா கூட வேலைகளுக்கு நீங்க அவங்க கட்டாயமா போகலாம். பட் நம்ம USA அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால எல்லாம் டாக்டருக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் என்னன்னா மைக்ரோபயாலஜி தான். அவங்க வந்து தே ஆர் ஹைலி பெய்ட் நெக்ஸ்ட் டு த டாக்டர்ஸ். ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னுங்கிற பட்சத்துல வந்து அந்த US கொடுக்குற அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல பட் இந்த மைக்ரோபயாலஜிக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஈவன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் இந்த சமயத்துல கூட இப்போ இந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரெக்ரூட் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நுண்ணுயிரியல் பத்தி படிக்கிறதுனால இவங்க என்ன படிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒவ்வொரு செல் அமைப்பு எப்படி இருக்கு, DNA பத்தி படிப்பாங்க,
மாலிகுலர் பயாலஜி படிப்பாங்க, ஈவன் பயோ கெமிஸ்ட்ரி ஆல்சோ தீஸ் பீப்புள் வில் ஸ்டடி. அப்புறம் இந்த ஜெனடிக் சம்பந்தமாகவும் படிப்பாங்க, ஜெனடிக் இன்ஜினியரிங், ஜெனடிக் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா படிப்பாங்க, கொஞ்சம் லைஃப் சயின்சஸ் ஆஸ்பெக்ட் அவங்க படிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. இன் ஃபியூச்சர் வந்து கட்டாயமா இந்த மைக்ரோ பயாலஜி வாய்ப்புகள் மிக அபரிவிதமா இருக்க போகுது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஜி படிக்கிறதுக்கு வந்து, அதாவது பிஎஸ்சி மட்டும் இங்க படிச்சா பத்தாது, கட்டாயமா நீங்க பிஜி படிக்கணும், எம்எஸ்சி இன் மைக்ரோ பயாலஜி படிக்கணும். எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி பெட்டர் இஃப் யூ டூ இட் இன் ஜெர்மன் கண்ட்ரிஸ், இட் வுட் பி வெரி ஃபைன். ஜெர்மன்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கும். ஸோ இந்த பிஜிக்கு வந்து ஜெர்மனி வந்து இட் வுட் பி வெரி ஃபைன். ஸோ நல்ல காலேஜ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நல்ல காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன காலேஜ் இருக்கும், பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இருக்கு, அப்புறம் வந்து எத்திராஜ் ஃபார் விமன் எத்திராஜ் காலேஜில் இருக்கு, அப்புறம் கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, ஈவன் கேஎம்சிஹெச் இந்த மாதிரி பெரிய காலேஜஸ்ல இருக்கு. ஸோ அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க யூஜி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூஜி படிச்சு முடிச்சுட்டு ஜெர்மனி மட்டும் படிக்கலாமான்னு ஒரு கேள்வி உடனே உங்களுக்கு வரும். ஸோ அதனால என்ன கேட்கிறேன்னா, யூஜி படிச்சு முடிச்சுட்டு ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த பயாலஜி ரிலேட்டட் படிக்கிறவங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இது நம்ம இப்ப படிக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட தெரியறது இல்லை. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் பாத்தீங்கன்னா JGEEBILS சொல்லுவாங்க, ஜாயிண்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பயாலஜி அண்ட் இன்டர் டிசிப்ளினரி லைஃப் சயின்சஸ் சொல்லி, இது வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம், TFR கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் இது. இதுல நீங்க வந்து உள்ளுக்குள்ள போனோடனே நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்றது இந்த JGEBLSக்கு படிச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட டாப், அதாவது பயாலஜி சென்ட்ரிக் ரிசர்ச் பண்ணக்கூடிய 18 பெரிய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இன் அவர் கண்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தான் பிஹெச்டி எடுக்கிறாங்க, அல்லது இன்டகிரேட்டட் பிஹெச்டி எடுப்பாங்க, எம்எஸ்சி பிஹெச்டி ஆர் ஸ்ட்ரைட். நீங்க எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா யூ கேன் கெட் இன்டு தி பிஹெச்டி. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் ஃபார் டிஎன்ஏ அண்ட் ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி, கேன்சர் டயக்னோஸ்டிக்ஸ், அதே மாதிரி ஈவன் ஐசர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச்ல வந்து நீங்க இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதனால நீங்க பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி படிக்கிறப்ப அடுத்து எம்எஸ்சி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து தேடணும். அதுல டாப் மோஸ்ட் வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா JGEBLSங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க அதுக்கு மூலமா நீங்க பயாலஜி சென்ட்ரிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல போய் ஒர்க் பண்றப்போ உங்களோட வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப எனார்மஸ் சொல்லலாம். ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வில் கெட் இட். நான் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், இந்தியாவில் இருக்கிற டாப் காலேஜஸ்ல படிக்க முடியுமா அப்படின்னா, நான் வந்து உங்களோட கரியர் கைடன்ஸ் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன், ஃபைன். இப்போ கட்டாயமா உங்களால வந்து படிக்க முடியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ எங்கெங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படிங்கிறதுல நீங்க போய் படிக்க முடியும். இது வந்து ஐசர், அதாவது எப்படி நம்ம ஊருக்கு வந்து ஒரு ப்ரைடுன்னு சொல்றோம், IISc பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் வந்து தான் நம்மளுக்கு ப்ரைடுன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நீங்க ஐசர்ல போய் படிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க 11th and 12th படிக்கிறப்ப KVP கிஷோர் வைஜானிக் புரோத்சாகன் யோஜனா அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமா நீங்க இந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களோட 12th மார்க் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் கூட இப்போ ஓப்பன்ல இருக்கு. நீங்க அதுக்கு அப்ளை பண்ணிட்டு கட்டாயமா எழுதி நீங்க உள்ளுக்குள்ள போக முடியும். ஆனா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மேத்தமெட்டிக்ஸை கட்டாயமா கேட்பாங்க. அதுக்கு நீங்க மேத்தமெட்டிக்ஸ் கேட்பாங்கிறதுக்காக நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் யூ மஸ்ட் அட்டெண்ட் தட் மேத்தமெட்டிக்ஸ். நீங்க ஐசர்க்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நீங்க காமன் சப்ஜெக்ட் தான் படிப்பீங்க. 5 இயர் இன்டகிரேட்டட் MS, நாட் MSc, MS கொடுப்பாங்க. கட்டாயமா நீங்க போய் படிக்க முடியும். ஸோ செகண்ட் இயர், தேர்ட், 6th, அதாவது 5th செமஸ்டர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சு மேல ரிசர்ச் வரைக்கும் பண்ண முடியும். ஸோ ஐசர்ல நீங்க படிக்கலாம். ரெண்டாவது வந்து UOH, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல நீங்க போய் படிக்கலாம். யூனிவர்சிட்டி வந்து ஒரு டாப் மோஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. நிர்ஃப் ரேங்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா 3rd டாப்ல இருக்கும். 2009ல 4th டாப்ல இருக்கும். யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல போய் பாருங்க. இந்த காலேஜ்ல நீங்க போய் படிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா எர்த் சயின்சஸ் படிக்கலாம். எர்த்தை பத்தி கிட்டத்தட்ட இந்த எர்த் சயின்ஸுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 4 பெரிய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸோட அவங்க டைப் வச்சிருக்காங்க. மொத்த இன்டேக் பாத்தீங்கன்னா வெறும் 10 தான். ஸோ இந்த 10 சீட்டுக்கு கிட்டத்தட்ட 4 பெரிய ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வச்சு ஒரு எர்த் சயின்ஸ் ஒரு அக்குவேர் ஆன்வேரியா பிரிச்சு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒண்டர்ஃபுல் கோர்ஸ் இருக்கு, நீங்க படிக்க போகலாம். அப்பார்ட் ஃப்ரம் அங்க லைஃப் சயின்ஸ் படிக்கலாம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஈவன் பயாலஜி படிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாத்தீங்கன்னா ஹெல்த் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் கோர்ஸ் கொடுக்குறாங்க UOHல, அது படிக்கலாம். அப்புறம் 6 இயர் இன்டகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி கொடுக்குறாங்க, கண்ணாடி சம்பந்தமா படிக்கிறது. இது ஒரு முக்கிய தெளிவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் ஆட்கள் வந்து நம்ம இந்தியாவில் கண்ணாடி போட்டிருக்காங்களா. ஸோ இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 60 to 70% ஆஃப் பீப்புள் வந்து கண்ணாடி போட்டுருவாங்க. ஆஸ் பர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அதனால
ஆப்டோமெட்ரி படிச்சாலும் அதற்கான வாய்ப்புகள் வந்து எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூஓஹெச்ல இந்த படிப்புகளை நீங்க படிக்கலாம். இதுவும் ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ். அது இல்லாம வந்து பிஏஎஸ்எல்பி படிப்புகள் படிக்கலாம். ஏஐஐஎஸ்ஹெச், அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அப்படிங்கிற ஒரு காலேஜ்ல வந்து நீங்க வந்து பிஏஎஸ்எல்பி படிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிக்கலாம். அதுக்கு நீங்க தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகணும். இந்த காலேஜ் மைசூர்ல இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் கூட இப்போ ஓப்பன்ல இருக்கு. யூ கேன் அப்ளை ஃபார் இட். நாட் ஒன்லி திஸ், அதாவது வந்து சொல்லிட்டே போனோம்னா கிட்டத்தட்ட இந்த பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம செமினார் எடுக்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 hour 2 hour செமினார் போகும். ஸோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சம் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இஃப் யூ ஸ்டில் வாண்ட் எனி மச் கைடன்ஸ் ஓவர் இட், யூ ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் த்ரூ த வாட்ஸ்அப் நம்பர் விச் இஸ் கிவன் இன் அவர் டிஸ்கிரிப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இஸ் பெஸ்ட் ஆர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. இதுல நான் சொல்றேன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பத்தி சொல்றேன். ஸோ யூ கேன் டிசைட் விச் ஒன் இஸ் பெஸ்ட் அண்ட் வாட் யூ கேன் பர்சியூ. இதுல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஏர்கிராஃப்ட் சம்பந்தமா படிக்கக்கூடிய படிப்பு தான். அதாவது ப்ரிப்பேர் அண்ட் டிசைனிங் ஏர்கிராஃப்ட். இன்ஃபேக்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கான உள்ள ஒரு பிரான்ச் தான் அது. ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கிறது ரொம்ப வாஸ்ட். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அதுல ஒரு பார்ட். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட எர்த் அட்மாஸ்பியர்ல பறக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சிலபஸா இருக்கட்டும், அந்த வேல்யூ இருக்கும். நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு காலேஜஸ் ஏரியால தான் நீங்க பார்க்க முடியும். இதே பெரிய பெரிய காலேஜ் லைக் ஐஐடி சயின்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான் சொல்லுவாங்க. ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சிவில் ஏர்கிராஃப்ட் அதை மெயின்டைன் பண்றது, அதை பில்ட் பண்றது, அதை வந்து டெவலப் பண்றது, டெஸ்டிங் ஆஃப் மிசைல்ஸ், ராக்கெட்ஸ், ஸ்பேஸ் ஷட்டில்ஸ், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஆல் அதர் ரிலேட்டட் திங்ஸ் வந்து இந்த ஏரோஸ்பேஸ்ல படிப்பாங்க. ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாஸ்ட். அது வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை விட ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலா சொல்றோம்னு பார்த்தா இது கொஞ்சம் ப்ராடர் ஆஸ்பெக்ட். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ப்ராடர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து அதுல ஒரு சின்ன பார்ட். ஸோ இதுல என்ன அப்படின்னா should be studied in the top most college. டாப் மோஸ்ட் காலேஜ் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா லைக் ஐஎஸ்டி திருவனந்தபுரம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜேஇஇ அட்வான்ஸ்டு மூலமா தான் நீங்க இந்த காலேஜுக்கு போக முடியும். அது டாப் மோஸ்ட் மார்க் இருக்கணும். ஏன்னா இங்க படிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல சயின்டிஸ்ட் என்ஜினியராகவே வந்து நீங்க இங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருவீங்க. ஸோ அதனால இங்க படிக்கிறதுக்கு ஜேஇ அட்வான்ஸ்டு மூலமா நீங்க வந்து உள்ளுக்குள்ள போகணும். ஸோ இது வந்து இதுதான் டாப் மோஸ்ட் ஏரோஸ்பேஸ் படிக்கிறதுக்கு உண்டான ரொம்ப நல்ல காலேஜ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் காலேஜஸ் இல்லையானா இருக்கு, ஐஐடி பாம்பே இருக்கு, ஐஐடி கான்பூர் இருக்கு, ஈவன் நம்மளோட ஐஐடி மெட்ராஸ் எல்லா ஒரு பெரிய காலேஜ்லயும் இருக்கு. ஈவன் என்ஐடிஸ் ஆல்சோ இட் இஸ் அவைலபிள். ஸோ ஐஐடி பாம்பே பாத்தீங்கன்னா அந்த போயிங் கம்பெனியோட உள்ளுக்குள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸே இருக்கு. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சாலும் நீங்க அந்த போயிங் கம்பெனி வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, நீங்க அங்க போய் பண்ண முடியும். ஐஐடி கான்பூர்ல பாத்தீங்கன்னா நாங்க அந்த காலேஜுக்கு விசிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஏரோ கிராஃப்ட் இருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்பூர் சிட்டியை சுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு நம்மளை அந்த சிட்டி பூரா அங்க இருக்கிற ஆப்டாப்ல சுத்தி காமிப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ப்ரொவைடட் இந்த மாதிரி டாப் காலேஜஸ் லைக் ஐஏஎஸ்டி திருவனந்தபுரம், ஐஐடி சயின்டிஸ்ட்ல போய் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கட்டாயமா நீங்க படிச்சு முடிச்சு வெளிநாடுகளில் போய் நீங்க எம்எஸ் பண்றப்போ இதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பல மடங்கு ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் நான் ஒரு போர்டில் இருக்கேன். 11th வந்து வேற போர்டு சேஞ்ச் பண்ணலாமா, அதாவது சிபிஎஸ்சி இருந்து ஐசிஎஸ்சி போறது, அல்லது சிபிஎஸ்சி இருந்து ஸ்டேட் போர்டு போறது, அல்லது ஸ்டேட் போர்டு இருந்து சிபிஎஸ்சிக்கு மாறுறது, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. இது வந்து கம்பல்சரியா மாறக்கூடாது அப்படிங்கறது என்னோட ஆன்சர். ஏன்னா எய்தர் அதாவது வந்து 6thலயே வந்து நீங்க எந்த போர்டு சூஸ் பண்றீங்கிறது முடிவு பண்ணி அந்த போர்டை நீங்க சூஸ் பண்ணிடணும். மேபி ஒரு 9th போய் ஜாயின் பண்ற வரைக்கும் நீங்க எந்த ஸ்கூல்ஸ் மாத்தலாம். ஒருவேளை 6th படிக்கிறீங்க, ஸ்கூல் சரியில்லைன்னு நினைக்கிறப்ப 7th வேற ஸ்கூல் போகலாம். அப் டு 9th வரைக்கும் கூட நீங்க வெவ்வேறு ஸ்கூல்ஸ் மாத்திட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் மாத்துறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டபிள். அதுவும் கட்டாயமா 10th முடிச்சுட்டு 11th போறதுக்கு வந்து சார் நான் சிபிஎஸ்சியில படிக்கணும், நான் மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக ஸ்டேட் போர்டு மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மாத்துவாங்க. பட் ஸ்டேட் போர்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவலி டஃப்ல வந்துருச்சு. அதனால சிபிஎஸ்சில இருந்து ஸ்டேட் போர்டு போறேன்னு சொல்றது மாறுறது, அப்புறம் ஐசிஎஸ்சி போர்டு இருந்து சிபிஎஸ்சி மாறுறது. இது மூலமா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பழக்கப்பட மாட்டாங்க. அந்த அந்த சிலபஸ்ல போய் உட்கார்றதுக்கு கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆயிரும். ஆல்ரெடி அதே சிலபஸ்ல வந்துட்டு இருக்கிறோம், முந்தி முன்னாடி போயிடுவாங்க. அதனால
தயவு செய்து அதை பண்ணாதீங்க. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் போர்டு ஆஸ் வெல் அஸ் ஸ்கூல். ஸ்கூல் அப்படிதான், நம்ம பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்கூலை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல அதை அந்த ஸ்கூலோட கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ஸ்கூல் வேண்டாம், இதை விட கொஞ்சம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்டையர் ஸ்கூலை மாத்திட்டு போய் கொண்டுட்டு போய் விடுவாங்க 11th. அப்ப பாத்தீங்கன்னா அவன் போகணும்னா அந்த 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 படிப்புக்கான என்விரான்மெண்ட் செட் ஆகிறதுக்கு 6 to 7 months ஆயிரும். அவனோட ரேங்கிங் இருந்தவனெல்லாம் அந்த பழைய ஸ்கூல்ல ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருப்பான், அவன் மார்க் குறைச்சிருப்பான். ஸோ அதனால இந்த தப்பு பண்ணாதீங்க. கட்டாயமா 10th முடிச்சுட்டு 11th போறப்ப போர்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஸ்கூலும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. 6thலயே வந்து நீங்க போர்டு என்ன போர்டுல போகலாம், சிபிஎஸ்சி போலாமா, ஸ்டேட் போர்டு போலாமா, ஐசிசி போலாமான்னு சூஸ் பண்ணி 6thல இருந்து டிசைட் பண்ணி போய்க்கோங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க நல்ல காலேஜ் சொல்லுங்க. டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பிஎஸ்சியும் படிக்கலாம், பிடெக்கும் படிக்கலாம். பிஎஸ்சி வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட யூஜில படிச்சுட்டு மேல பிஜி படிக்கிறது கூட நீங்க இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். அல்லது ஸ்ட்ரைட்டா பிடெக் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஏஐசிடி நிறைய காலேஜஸ் கொடுத்துருக்காங்க, அது மூலமா போகலாம். ஸோ இப்போ நீங்க பிஎஸ்சியோ அல்லது இன்டகிரேட்டட் எம்எஸ்சியோ படிக்கிறதுக்கு எந்தெந்த காலேஜ் குட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்த காலேஜில் நீங்க போய் படிக்கலாம். இது ஒரு ஒண்டர்ஃபுல் காலேஜ். இது நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் 2 கோர்ஸ் கொடுப்பாங்க. இங்க போய் படிக்கிறதுக்கு வந்து டியூஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஆனா மாசம் படிக்கிறதுக்கு 3000 rupees வந்து ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. ஆனா இதுக்குள்ள போறதுக்கு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நீங்க போகணும். இது பியூர் மேத்தமெட்டிக்ஸ்ல மட்டும் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க உள்ள போக வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இதுலயும் வந்து நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்க கட்டாயமா படிக்கலாம். 2 கோர்ஸ் இருக்கு, 120 seats ஆர் அவைலபிள். இதுக்கும் நீங்க தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போக வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்க ஒலிம்பியாட்ஸ், அதாவது இந்தியன் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடோ அல்லது இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒலிம்பியாடோ நீங்க கிளியர் பண்ணியிருந்து போகலாம். அல்லது இவங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, ஒன்லி இன் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. ஸோ அது மூலமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் போகலாம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறப்ப நீங்க வெளிநாடுகளில் போய் இன்டகிரேட்டட் பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும். ஈவன் ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி பெரிய யூனிவர்சிட்டியில கூட போய் உங்களால பிளேஸ் ஆகிக்க முடியும். ஸோ இவ்வளவு நல்ல பெரிய காலேஜ் வந்து நம்ம சென்னையில தான் இருக்கு. அதில் நீங்க பிஎஸ்சி படிச்சு மேல நீங்க டேட்டா சயின்ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் படிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமிர்தா, இந்த 3 காலேஜ்லையும் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்சஸ் இன் டேட்டா சயின்சஸ் இருக்கு. சிஐடில வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எம்எஸ்சி கோர்சஸ் இருக்கு. அதில் நீங்க போய் படிக்கலாம். மிக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து இந்த வருஷம் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஏஐசிடி கொடுத்துருக்காங்க. அது நிறைய காலேஜ் இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பார்த்தேன், நாங்க ரவுண்ட்ஸ் போறப்பவும் நாங்க பார்த்தோம். பட் கம்பல்சரியா வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி who are working on this automation and artificial intelligence ஒர்க் பண்ற மாதிரி ஒரு கல்லூரிகள் இருந்தால் it would be very 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 fine. ஸோ அந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணி போங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்க பார்த்ததுல ஒரு 3 to 5 கல்லூரிகள் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து எஃபெக்டிவா டீச் பண்றதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்க கருதுறோம். ஸோ அதனால நீங்க பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தா கம்பல்சரி அந்த காலேஜ் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் சூஸ் பண்ணுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா? இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எந்த குரூப் வேணாலும் படிக்கலாம், கட்டாயமா நல்ல காலேஜில் போய் படிக்கணும் அப்படிங்கறத ஆன்சர். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இப்ப கொஞ்சம் டல்லா இருக்கு. ஏன்னா ஆட்டோமேஷன் வந்து அதிகமா இதுக்கு டாமினேட் பண்றதுனால ஆட்டோமொபைல் ஃபீல்டும் சரி, இதுக்கான ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற ஃபீல்டும் கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ டெக்னாலஜியும் சேர்ந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருக்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் சிலபஸ் இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா டிஃபிகல்ட் டு கெட் ஜாப், கட்டாயமா ஜாப் வாங்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் என்ன, நான் ஜென்ரலா ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி ஒரு ஹெச்ஆர்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெக்கானிக்கல் படிக்கிறாங்க, பேசிக்கா ஒரு ஒரு டயக்ராம் வந்து ஒரு விஷயம் வந்து ஆட்டோ கேட்ல கூட உங்களுக்கு போட தெரிய மாட்டேங்குது சார். நீங்க ஆட்டோ கேட்ல வந்து ஒரு ஸ்மால் டிசைன் போட்டாவே நாங்க வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம மாணவர்கள் ஈவன் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் 2 பேருமே பாத்தீங்கன்னாலுமே ஒரு இந்த ஆட்டோ கேட்ல வந்து வேகமா ஸ்பீடா படவரைய தெரியணும். ஸ்பீடா அதுக்கான கொடுக்குற அந்த மெட்டலையோ அல்லது அது கொடுக்கறதுக்கு உண்டான அந்த அந்த மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்டையோ அல்லது அந்த ஒரு பில்டிங் டிசைனையோ சீக்கிரமா போட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஆட்டோ கேட் வந்து வேகமா அவங்களால போக முடியவே மாட்டேங்குது சார், அதை பண்ணாவே நாங்க எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா, நீங்க படிக்க போற ஸ்டூடெண்டா கம்பல்சரி நீங்க ஆட்டோ கேடை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க சாலிட் ஒர்க்ஸ் அப்படின்னு
விஷயம் படிக்கலாம். இப்போ வந்து டிசைன் ஓரியன்டா வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கறத நாங்க ஹெச்ஆர் மூலமா கேள்விப்பட்டோம். ஸோ சாலிட் ஒர்க்ஸ் நீங்க கட்டாயமா படிக்கலாம். அதை விட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ யூனிகிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் டூல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே லைன் சாலிட் ஒர்க். இந்த யூனிகிராஃபிக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட சாலிட் ஒர்க்ஸ்ல வந்து இருக்கிற எல்லாமே கிடைச்சிடும். அதனால யூனிகிராஃபிக்ஸ் நீங்க படிக்கலாம். யூனிகிராஃபிக்ஸ் வித் ஜெர்மன் லாங்குவேஜ். ஜெர்மன் லாங்குவேஜ் வில் ஃபெட்ச் எ வெரி வெரி குட் ஜாப். ஸோ அதனால கட்டாயமா நீங்க அதை படிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு ஆர்டினரி காலேஜ்லயே இருந்துட்டு நீங்க இதெல்லாம் கட்டாயமா படிக்க முடியும். இல்ல நான் ரீசெண்ட் டெக்னாலஜிக்கு சம்பந்தமா படிக்கணும்னா அந்த இடத்துல தான் வந்து நீங்க ரொம்ப நல்ல காலேஜ் விசிட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலையில வரீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3D பிரிண்டிங், அதாவது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 3D பிரிண்டிங் மூலமா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் வந்து நீங்க ப்ரோட்டோடைப் மாடலிங் கிரியேட் பண்ணி அதை நீங்க அசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டி வந்து நீங்க போகக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த காலேஜுக்கு இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்ன திங்க் பண்றேன்னா, மெக்கட்ரானிக்ஸும் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த காலேஜுக்கு நீங்க போய் படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அந்த மெக்கட்ரானிக்ஸ் லேபுக்கு சில விஷயங்கள் டெக்னாலஜி சம்பந்தமா தேவைப்படும். ஸோ அதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். கட்டாயம் நீங்க மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்டோட ரிலேட் பண்ணி நீங்க படிக்க முடியும். கட்டாயம் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த காலேஜா பார்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த 3D பிரிண்டிங் லேபரட்டரி, அப்புறம் வந்து மெக்கட்ரானிக்ஸ் லேபரட்டரி, அப்புறம் ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ். இப்போ அந்த மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரோபோட்டே அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. ரோபோட் வந்து அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கி வைக்கிறாங்கிற பொறுத்த வரைக்கும் அந்த ரோபோட்டுக்கான பயன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் எம்பவர்மெண்ட் லேப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா கூகா அப்படிங்கிற ரோபோட் தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆர் அண்ட் இட் அண்ட் ஆல் கம்பைன்ட் வித் த ஆட்டோமேஷன் காம்போனன்ட்ஸ். ஸோ நீங்க எந்த விஷயம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க உள்ளுக்குள்ள வந்து செலுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்கா இட் ஒர்க்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த ரோபோட்டை இந்த யூஸ் பண்ணி வந்து நீங்க பண்ண முடியும். இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வெளிநாடுகள்ல வந்து அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ஆனால் இந்த கூகா ரோபோட் அப்படிங்கறத வச்சிருக்கிற காலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு மொத்தமே 2 காலேஜ் தான் அதை வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், நம்ம அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர்ல. ஸோ அந்த மாதிரி நல்ல காலேஜை பார்த்து நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போய் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ கட்டாயமா வந்து if you wanted to join mechanical engineering, you must join in the colleges where you will get facilities to teach and learn new things. It is very much important. So mechanical படிக்கலாம், நல்ல காலேஜ்ல படிக்கணும். apart from that நல்ல recent டெக்னாலஜியை எம்போர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காலேஜ்ல படிச்சா it would be very fine. Thank you. ஸோ நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ல இருந்து மெடிசன் அண்ட் என்ஜினியரிங் ஸ்ட்ரீம் சம்பந்தமா இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து உங்களுக்கான ஆன்சர் வந்து நாங்க சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின் இந்த ஸ்ட்ரீம் சம்பந்தமா இருந்தது. பட் ஸ்டில் டைம்ங்கிறது ஒரு கன்ஸ்டன்டா இருந்ததுனால கட்டாயமா நீங்க உங்களுக்கான சந்தேகங்களை வந்து என்னோட கரியர் கைடன்ஸ் சேனல் யூடியூப் சேனல் வந்து கரியர் கைடன்ஸ் அஸ்வின் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த என்னோட சேனல் வரும். அதுல வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஈவன் டெலிகிராம் சேனல் ஜாயினிங் லிங்க் ஆல்சோ அவைலபிள். நீங்க அதுல போய் கட்டாயமா உங்களோட டவுட்ஸ் வந்து எங்கிட்ட நீங்க கேட்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற குவரிஸ் இருந்தாலும் நீங்க கட்டாயமா தமிழ் இந்து திசைக்கு நீங்க உங்களோட குவரிஸ் அனுப்புனீங்கனாலும் அந்த கேள்விகளும் எனக்கு அனுப்பப்படும். அந்த கேள்விகளுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ மூலமா செஞ்சு உங்களுக்கு அனுப்பப்படும். Let us meet in another one good event. Until then, it's bye from Ashwin, career consultant and analyst. Thank you very much.